தளபதி விஜய் அவர்களின் நடிப்புல ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருந்தது. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. கடைசி நேரத்துல தனக்கு சான்றிதழ் கிடைக்காததால படமுமே தொடர்ந்து தள்ளி போய் கொண்டுமே இருக்கு. இறுதி நேரத்துல சான்றிதழ் கிடைக்காததால இந்த படம் தள்ளி போச்சு. இந்த நிலையில நேற்று 27ஆம் தேதி இந்த படத்திற்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தளபதி ரசிகர்களாலும் சினிமா ரசிகர்களாலுமே பெரிதுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த கேஸ் முடிகிற மாதிரி தெரியல, இன்னும் இழுத்து கொண்டே போகுது. ஆகையால பாத்தீங்கன்னா வர தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல முழு கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காரு. காரணம், ஜனநாயகன் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருடைய மிகப்பெரிய இலக்காக கருதப்படுவது தமிழக சட்டமன்ற தேர்தல் தான். அதுல எப்படியாவது வெற்றி பெற்று முதல்வர் அரியணையில உட்கார வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய முழு எண்ணமாகவுமே இருந்துட்டு இருக்கு. மேலும் தமிழக மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்ற அவருடைய நோக்கத்தை பலராலுமே பாராட்டப்பட்டும் வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. கண்டிப்பாக இந்த வாரத்துல அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு முன்பே சொல்லப்பட்டது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க போவதாக ஒரு செய்தி வைரலா போயிட்டு இருக்கு. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல அப்படின்னாலுமே இதனை பற்றி சமூக வலைதளங்கள்ல பல பேச்சுக்களுமே இருந்துட்டு இருக்கு. இதனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.